அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பள்ளிக்கொண்ட பெருமாள், அதாவது சக்கரபாணி, கோவிந்தராஜ பெருமாள், ஸ்ரீரங்க பெருமாள், அதே போல் திருப்பதி மலையில் ஒரு நாள் இருந்துட்டு வருவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். காது மூக்கு தொண்டை வாய் பகுதி, பற்கள் பகுதி, கழுத்து, தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம். வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோரோட தேக ஆரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தபந்த உறவுகளால் தேவையில்லாத மனக்கசப்பும் மனசங்கடமும் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்குள்ளாக இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம்லாம் ஏற்படும். முடிந்தால் ஒரு தடவை முழு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது. ஏனென்றால் ரிஷபத்துக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஹெல்த்து தான். எனவே சுபகாரியத்திலெல்லாம் வீடு நலம் கட்டுறது, வீடு வாங்கிறது, மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புது ஷேர் வாங்கிறது, கூட்டு தொழிலேருந்து தனியாக வர்றதெல்லாம் மே மாதத்துக்குள்ளே இல்லைன்னா ஜூன் 14க்குள்ளே டக்குன்னு முடிச்சுக்கினீங்கன்னா பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்பு இல்லாமல் ஒரு டே கேர் சர்ஜரி எல்லாம் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு உடம்பை நல்லா பரிபூர்ணமாக ரெடி பண்ணிட்டு வரக்கூடிய பிராப்தமெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, வருத்தப்பட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலமைப்பு ஏற்படும், உத்தியோக அமைப்பு ஏற்படும், படிப்பு தடைகள் நீங்கும், ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக 10 வருஷமாக 15 வருஷமாக இன்க்ரிமெண்ட்டே இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். கடன் அமைப்பு, புது கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இருக்கும். பழைய கடன்களை செட்டில் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் அதிக கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ கோபப்படுவதோ மட்டும் கூடவே கூடாது. ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயமாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், சும்மா கோபப்படுறதெல்லாம் பண்ணிங்கன்னா சிக்கல் ஏற்படும். 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கோயில் கும்பிடுறீங்களோ இல்லையோ 3 குரங்கு பொம்மையை டெய்லி பார்த்துட்டு போனாவே அதிர்ஷ்டம் ஏற்படும், லாபம் ஏற்படும். சனி 11ஆம் இடத்துக்கு வருவதனால் தைரியமாக எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறுவது அனுகூலமான பிராப்தம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் தைரியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சோம்பல் இல்லாமல் பார்த்துக்குங்க. பெரிய சக்ஸஸ் 2025ஆம் ஆண்டு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். எனவே சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொண்டால் வெற்றி மீது வெற்றி உங்களை சேரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.